விஜய் மேல செருப்பு வச்சுட்டாங்க, பற்றுச்சு. இப்ப விஜய் பாட்டு பாடினதோடு சேர்த்து விஜய் மீது செருப்பு வீச்சு என்பதையும் நாம் பேசியிருப்போமா இல்லையா? விஜய் கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வருது, பசங்க கோவத்துல திறந்து பார்த்துட்டு ஏடிமி மாதிரி 2 சாத்து சாத்துறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர், டேய் எங்கடா வந்த, பேசன்ட் இல்ல உள்ளன்ட்டு 2 சாத்து சாத்துறாங்க. எது பேசப்பட்டிருக்கோம்? அந்த அடிச்சது. ஓகேவா? கூட்டத்துக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தி தடியடி நடத்த வைக்க வேண்டும். ஓகேவா? அங்க இருக்கிற கரூர் மாவட்டத்தில் வேலை செய்யற கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பி வரை அத்தனை பேரும் செந்தில் பாலாஜிக்காக வேலை செய்பவர்கள், மக்களுக்காக இல்ல. அப்போ அங்க லேசா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா தடியடி நடத்தினால் விஜய் 10 ரூபாய் என்று பாட்டு பாடியதற்கு நிகராக அந்த சம்பவங்கள் பேசப்பட்டிருக்கும். இப்ப மீடியா முழுக்க இவர்கள் கையில் இருப்பதனால் விஜய் பாட்டு பாடியதை விட பெரிதாக விஜய் பாட்டு பாடினது சமூக வலைதளத்துல நாம் விவாதிப்போம். ஆனா செருப்பு வீச்சு, ஆம்புலன்ஸ் குறுக்கே வந்த ஆம்புலன்ஸை விஜய் தாவேக தொண்டர்கள் தாக்கினர், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி, ரைட்டா? அண்டு அங்க அந்த தடியடி மட்டும் செய்தியாகி இருந்தா அங்கே பெண்ணுகிட்ட தவறா நடந்துகிட்டாங்க, சங்கிலியை பறிச்சாங்க, இதனால் காவல்துறை வேறு வழி இல்லாமல் தடியடி நடத்த வேண்டியதாயிற்று. அது செய்தியா இருக்குமா? இதுதான் பிளான். நீ கேட்ட கேள்விக்கு பதில். ஆனா எதுவுமே எடுபடாம போயிடுச்சாங்க சார். இந்த மரணங்களை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அங்க கணபதி பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கு, அந்த பேக்கரிக்கு பக்கத்துல ஒரு பிட்டு குழி இருக்கு. இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது சொன்னேன்ல, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்ட உடனே கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்காக நகருது. இப்ப நீ இந்த குழிக்கு கொஞ்சம் முன்னாடி நின்றுகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, குழியில இருந்து 3 அடியில நின்றுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற கூட்டம் அப்படியே நவந்து பின்னாடி வரும்போது குழியில நீ விழுற, உன் மேல 20 பேர் விழுறான். அந்த குழியில மட்டும் குறைஞ்சது 20 பேர் செத்துருப்பான். உங்களுக்கு நெரிசல்லையும் மரணங்கள் ஏற்படும் என்றாலும் 35 மரணங்களும் அந்த நெரிசலில் ஏற்பட்டதில்லை, குழியில விழுந்திருக்கான் 15-20 பேர். நேற்று இரவே காவல்துறை அந்த இடத்தில் இருந்த அத்தனை சிசிடிவிகளையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள்.